இன்றைய அனுதின தியானத்திற்கான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 43 வசனம். இது இப்படியாக சொல்லுகிறது: எவன் ஞானமுள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவன். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி தமிழிலே சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் whoso is wise and will observe these things, even they shall understand the loving kindness of the Lord. இங்கே ஞானம் எப்படி பிறப்பிக்கப்படுகிறது, அதைத்தான் அதற்கு தலைப்பாக ஆங்கிலத்திலே Lord's Act, love. ஞானம் எப்படி அங்கே புதுப்பிக்கப்படுகிறது என்று சொல்லும்போது அவருடைய அன்பை நாம் புரிந்து கொள்ளும்போது, இதை தேவன் அன்பாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். தேவன் அன்பாய் இருக்கிறார். எவன் ஞானமுள்ளவனோ என்று சொல்லி இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. ஞானம் எப்பொழுது வருகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, தேவனை குறித்த அறிவு. நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறேன். அவரை அறியும்படியான அறிவே அது ஞானமாய் இருக்கிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும்போது அவர் நமக்குள்ளாய் வருகிறார். அவர் நமக்குள்ளாய் வரும்போது தேவனை பற்றிய குணநலன்கள், அவர் படைத்த படைப்புகள், அவர் எப்படி படைத்தார், எந்த விதமெல்லாம் மிருகங்களையும் பறவைகளையும் இயற்கையும் மரங்களையும் செடிகளையும் படைத்தார், இவளெல்லாம் கவனித்து பார்ப்போம். இவளை கவனிக்கும்போது தான் தேவஞானம் நமக்குள்ளாய் வருகிறதை நாம் அறிகிறோம். ஆனபடினால் தான் கர்த்தருடைய கிருபைகளை நாம் அறிந்து கொள்ளும்போது தான் ஞானவான்களாக்கப்படுகிறோம். உணர்வுள்ள அந்த இருதயம் நமக்குள்ளாய் வரும்போது அந்த உணர்வுள்ள இருதயம் நம்மை ஞானவான்களாய் மாற்றுகிறது. அதைத்தான் ஆங்கிலத்தில் they shall understand the loving kindness of the Lord. அவருடைய அன்பை அறிந்து கொள்வார்கள் தேவனை அறிகிற மக்கள். அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென்.